woman-ஆ வந்து I feel very bad currently. He would have forced his daughter and she refused. He ended up killing his own daughter. உங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ போகணும், இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்டயோ போகணும். At this point நீங்க அதை கூட பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா நான் இப்படி பண்ணேன்னு 4 பேருக்கு நடுவில் நிறுத்தி அவனை செருப்பால் அடிச்சிருக்க வேண்டாம் நீங்க. கரெக்ட். சார் வந்து போடுறாரு 8 மணிக்கு மேல பொண்ணுங்களை வெளியே அனுப்பாத, லூசுத்தனமா இருக்கு. For you to stand and describe me like that, how will it be? No, I cannot. எனக்கு அதுதான் நான் சொல்றேனே, எனக்கு இதை படிச்சு கேட்டு நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏன்னா நீ வந்து இப்படி பைக்ல போகும்போது இந்த அளவுக்கு வந்து பாக்ஸர்ஸ் போட்டு போவ நீ பைக்ல. ஓகே, ஒரு பையன் ஷார்ட்ஸ் போட்டிருக்கான். ஒரு பொண்ணு ட்ரெஸ் முட்டிக்கு மேல போச்சுன்னு வைங்களேன், எப்படின்னு பார்ப்பாங்க. 78 years of independence and for what? Snehalik and now Sneha. Recently, one of my latest videos la pathina ipo na upload panna videos vandu I made one video where asking my followers and subscribers to reveal their deepest darkest secrets appdin solite nariya per paathirundinga you would have known romba light hearted vela da vandu we made that video romba serious ah actually konja dark ah irukradala perisa eduthukaama ஓரளவுக்கு ஃபன்னியா அது ஒரு ஹியூமரஸான வேலை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய ரிப்ளைஸ் எடுத்து வச்சு ஐ ரியாக்டட் டு தட். பட் அந்த பர்டிகுலர் பாப்அப் கொஸ்டினை வந்து நான் லைக் என்னோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் போட்டிருந்த போது ஐ ரிசீவ்ட் ஆன் அ மெஜாரிட்டி பேசிஸ் லைக் நாட் ஜாஸ்தியா பட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அவ்வளோ சிமிலர் கமெண்ட்ஸாக அவ்வளோ சிமிலர் ரிப்ளைஸாக நான் நிறைய பார்த்தது வந்து இட் வாஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ். நான் அந்த வீடியோவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்துச்சா கமெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, பட் இன்னொரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு தெரியல அந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணுறதான்ட்டு. நீங்கள் எப்பவுமே வந்து ஸ்னேகாவோடைய அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்கும். ஏன்னா ஸ்டோரி வந்து இன்ஸ்டாகிராமில் போட்ட ஸ்டோரி 24 hours போயிடும். அண்ட் அந்த இதுவுமே யாருக்கும் தெரியாது, மற்றவங்க யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் கம்யூனிட்டி போஸ்ட், YT கம்யூனிட்டி போஸ்ட் யார் வேணாலுமே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ போய் பார்த்தாலுமே யூ கேன் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் லைக் திஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ண பொண்ணுங்க வந்து அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் மை டீப்பஸ்ட் அண்ட் டார்க்கஸ்ட் சீக்ரெட். இதை யாருக்குமே எனக்கு வந்து யார்கிட்டையும் சொல்றதுக்கு விருப்பம் கிடையாது. அனானிமஸா நான் அப்படியே இங்க சொல்லிட்டு வரேன், எனக்கு வெளியில அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து டைப் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னா அந்த வீடியோவில் பண்ணால் இதுக்கான வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது, இதை ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு வீடியோவில் கொண்டு போய் இதை வச்சா இதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால ஸ்னேகா என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தாங்க. இதை பற்றி அட்ரெஸ் பண்ணணும், இது ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோவாக அட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஓகே இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற டைமில் வந்து இட் வாஸ் a very unfortunate incident that we all got to know. லைக் நடந்துச்சு நார்த்தில் கொல்கட்டாவில். நிறைய பேர் அதை பற்றி நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லேயே ஆகட்டும், we've been seeing a lot related to that on our social media platforms. ஸோ அதுவும் நடக்கவும் I wanted to address that issue also இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து I'm doing this. If you are very sensitive to this content, இல்லை உங்களுக்கு இதை பற்றி இது தெரிஞ்சுக்க வேண்டாம், இல்லை நீங்கள் நிறையா வந்து இதை ஏற்கனவே கன்சியூம் பண்ணிட்டோம், என்னால் அந்த மாதிரி தான் ஆயிட்டேன், நான் அதை ரொம்ப கன்சியூம் பண்ணி நான் ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு மாதிரி ஒரு ஃபெட்டப்பான ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஃபெட்டப் ஆகிருக்கீங்க, ஒரு டிஸ்டர்ப்டு மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா தென் நீங்கள் எப்படி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் வில் பி கவரிங் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ் வெல். உங்களுக்கு இந்த மாதிரி கான்டென்ட் டிஸ்டர்பிங்காக இருக்கும்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் தட் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ. அண்ட் ஆல்சோ வித் கொல்கட்டா இஷ்யூ ஐ எம் நாட் கோயிங் டு ஷேர் மச் ஆஃப் மை ஒப்பீனியன்ஸ் ஆர் ஹவு ஐ எம் ஃபீலிங் ஆர் வாட் ஷுட் பி டன் அப்படிங்கிறதெல்லாம். பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் தி competence to actually talk about it because it is an ongoing case. அங்க கோர்ட்ல வந்து நடந்துகிட்டு இருக்குது. Though the police aren't investigating about it anymore and the CBI க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, but still I do not have the competence to talk about it. Like என்னோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு. So I am just giving you the facts about what is what அப்படிங்கிறது மட்டும் தானே தவிர I am not getting much emotionally into the whole aspect because அது ரொம்ப woman-ஆ வந்து I feel very bad currently. So அவ்வளவே தான். Starting with the first aspect which was domestic violence. நான் வந்து domestic violence அப்பா அவ்வளோ வந்த போதே லைக் என்னடா இவ்வளோ பேர் ஃபேஸ் பண்ணுறாங்களா. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மாம்ஃப்ளூவன்சர்ல. இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் இப்போ கூட நீங்கள் போய் அந்த வீடியோவை பாருங்கள், அந்த கமெண்ட் செக்ஷன் இஸ் லைக்
ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஐம் ஆல்சோ அ விக்டிம், ஐம் ஆல்சோ அ விக்டிம், ஐம் ஆல்சோ அ விக்டிம்னு அத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு. மாம்ஃப்ளூயன்சரில் நான் போட்ட லாங் ஃபார்மேட்ஸில் அந்த வீடியோக்கு தான் நான் அவ்வளோ கமெண்ட்ஸ் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி எனக்கு அதில் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஐ யூஸ் டு ஹார்ட் போட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை போட்டு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. இது நான் மட்டும் கிடையாது, இங்கே எல்லாருமே இதுக்கு ஒரு ப்ரே தான். ட்ரூ. ஸோ அப்போ வந்த போதே எனக்குலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இத்தனை பேருக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ். அதுவும் ஐ ஹேட் டு ரீட் தோஸ் திங்ஸ் அண்ட் டு திங்க் தட் அவங்க அதை சஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. தேர் வாஸ் ஒன் கமெண்ட் வேர் என்னோட பயாலஜிக்கல் பிரதரே என்னை மொலஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு படித்து பார்த்துட்டு எங்களுக்கே சங்கடமாக இருந்துச்சு. என்னடா இது, வாட் இஸ் திஸ் ஹேப்பனிங்? க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், கித் அண்ட் கின் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் செக்ஷுவலா ஹராஸ் பண்ணாங்க. இட் வாஸ் சோ பேட் பிகாஸ் ஒருத்தவங்க ஃபாதர்லாம் அதை நான் சொல்லலாமா இல்லை, நம்ம வேண்டானா அதை வெட்டி தூக்கிடல. அப்படி இல்லை, எப்படி சொல்றது, பீப்புள் டோன்ட் வாய்ஸ் அவுட் அண்ட் ஐ ஃபீல் இது எப்படி சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா அவங்களோட அந்த ட்ராமாங்கிறது டு ஈவன் டெல் இட் அவுட் தே ஹேவ் டு லைக் ரீலிவ் த்ரூ இட். ஒரு ஒன் ஸ்பெசிஃபிக் கமெண்ட் அந்த பொண்ணு அப்படியே போட்டிருக்காங்க. எனக்கு இப்போ இது ட்ரை பண்ணும்போது கூட எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது, அவங்களோட பிரதர் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. தேர் ஆர் 2 கமெண்ட்ஸ் தி சேம் பிரதர் தான் அப்படி பண்ணாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ஸ்பெசிஃபிக் வரைக்கும் தான் நீங்கள் டைப் பண்ண முடியும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அவங்க அந்த மாதிரி 3 ரிப்ளை போட்டிருந்தாங்க பாக்ஸாக டு டெல் வாட் ஹேப்பன்டுங்கிறதுக்கு. இப்படி ஆச்சு. இப்போ வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. நீங்கள் இதை ஷேர் பண்ண மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை போடுறேன். எனக்கு இப்போ அதை நினச்சா கூட எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு பர்சனலாக டிஎம்மும் பண்ணாதீங்க, இதை எங்கேயும் ஷேரும் பண்ணாதீங்க. எனக்கு எங்கேயும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொன்னது இப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறாங்க. நோ லைக் ஷேர் இன் த சென்ஸ் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எதுவும் போட்டு ப்ளீஸ் டோன்ட் ஷேர் த டெக்ஸ்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நேம்ஸ் அண்ட் நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் கூட உங்களுக்கு நான் ப்ளேஸ் பண்ண போறது கிடையாது. எனக்கு எங்கேயும் அதை கொட்டணும்னு தோணுச்சு, நான் அதை பண்ணிட்டேன். நான் தட்ஸ் த லெவல் ஆஃப் ட்ராமா. அது எவ்வளோ டீப்பா எஃபெக்ட் ஆகுது. யாரோ ஒருத்தங்க பண்ணிட்டு போறதே ரொம்ப கொடூரமான விஷயம். ஃபார் அ உமன் டு ஃபேஸ், ஃபார் அ உமன் இல்லை, இங்க மென்னுமே they are suffering this, but on a majority பாத்தீங்கன்னா அது women தானே. எல்லா நாளுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறேன். எல்லா நாளுமே இந்தியா stands the third position இந்த மாதிரி ரேப் கேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட்டா இந்த குரோப்பிங்கு. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நீ சேஃபா போக முடியாது, கோயிலுக்கு நீ சேஃபா போக முடியாது, ஒர்க் பிளேஸுக்கு சேஃபா போக முடியாது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு சேஃபா போக முடியாது. எங்கதான் சேஃபா இருக்க முடியும்? கடைசியில வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களே ஃபேமிலி கித்தன் கின்னே இந்த மாதிரி அந்த சொசைட்டில அந்த பர்టిక్యులர் லொகாலிட்டில இருக்கிறவங்க என்னது எப்படி you feel bad for women in this country right now. To get affected itself is a very bad thing, but to get affected in the house where you were born, where you were brought up, அவங்கள பார்த்து. There was this particular case, நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக we follow Instagram pagesல. ஸோ அப்படி நான் பார்த்தேன். ஒரு அப்பா ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு அப்பா, he is addicted to pornography. அவங்க டாட்டர் இவங்க கூட அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வச்சுக்கிறது ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கிறதுனால கொண்டுட்டாரு அவங்க பொண்ணையே. He would have forced his daughter and she refused. இல்ல வேணான்னு ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு he ended up killing his own daughter. So that is the level of impact that pornography has on people. இதை நீங்க பேனும் பண்ண முடியாது, இதை என்டையரா இராடிகேட்டும் பண்ண முடியாது. அதுல இருக்கிற அந்த விஷயங்கள்ங்கிறது அவ்வளோ கொடூரமா இருக்குது. ஒரு அப்பா தான் பிள்ளைய கொல்ற அளவுக்கு போய் நிக்க வச்சிருக்குன்னா எத்தனைய பாக்குறோம். அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி இப்படி பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வர அப்பாவோட ஃப்ரெண்டு, அம்மாவோட ஃப்ரெண்டு, மாமா, சித்தப்பா. அதாவது ஐ ஸ்டில் ரிமெம்பர் நாங்க குட்டியா இருக்கும்போது தே கிவ் அஸ் இந்த ஒரு செக்ஷுவல் அவேர்னஸ்க்காக இந்த குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்து இப்படி யாராச்சும் பண்ணாங்கன்னா நோன்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயாச்சும் ஓடிடணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. உங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ போகணும், இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்டயோ போகணும். அட் திஸ் பாயிண்ட் நீங்க அதை கூட பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். We have evolved to such a stage. ஒரு ப்ரொக்ரெஷன்ல நம்ம இவால்வ் ஆகல, பேக்வர்ட்ஸ்ல இவால்வ் ஆயிட்டே போயிருக்கிறோம். உனக்கு ஏதாச்சும் நீயே தான் பாத்துக்கணும், நீ யார்கிட்டயும் போய் சொல்லலாம் கூடாது. ஏன்னா அடுத்து அவன் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியாது. கரெக்ட். You can't trust women also in this case. It's not only the men, you can't trust the women also. ஒரு minor girl, this is also another incident. ஒரு minor girl, she was 11-year-old minor girl. அந்த பொண்ணை ரேப் தான் பண்ணாங்க. she was raped. ரேப் பண்ணவங்களே பார்த்தனா there are 4 minor boys. அந்த 4 பேர் கூட ஆக்சுவலா 5 பேர் அக்யூஸ்ட், 5 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க.
4 பேர் பசங்க, ஒரு பொண்ணு அதுல. அந்த பொண்ணு தான் போய் இந்த பொண்ணு கிட்ட வந்து நான் தனியா போனோம் அது வரைக்கும் என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்குது. ஐயோ 11 வயசு பொண்ணு. இவங்க எல்லாருமே மைனர் வேற, இதுல பண்ணவங்களும் மைனர் தான். எல்லாம் படிச்சு எஜுகேட்டட் பீப்புள் ஆகுறாங்க, படித்து அந்த நாலேஜை வளர்த்துக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க அதுக்கு, இது திஸ் இஸ் நாட் ஈவன் அபவுட் எஜுகேஷன். படித்தவன் படிக்காதவன்லாம் கிடையாது. ஏன்னா படித்தவனும் இதை தான் பண்ணுறான், படிக்காதவனும் இதை தான் பண்ணுறான். இது வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஹியூமனிட்டி, ஒரு மொராலிட்டி, அதான் எக்ஸாக்ட் அதுதான் இல்லை. மாரல்ஸ், வேல்யூஸ், பிரின்சிபல்ஸ். ஏன்னா காட்டு மிராண்டித்தனமாக இருக்காதீங்களா, எல்லாம் படித்து எல்லாம் இப்படி நல்லா அவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன காலமெல்லாம் போய், டேய் நீங்கள் படித்தவனும் படிக்கலையோ அந்த மொராலிட்டியை வச்சுக்கோங்க, பிரின்சிபல்ஸ் வச்சுக்கோங்க, அந்த மாரல்ஸை வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குற நிலைமை ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் வீட்லேயே நீங்கள் பார்ப்பீங்க, அந்த குழந்தையோ இல்லை அந்த பையனையோ வீட்லேயே பார்த்தா அத்தனை நாள் தெரியும். யூ நோ தட் தேர் இன் சச் அ வல்னரபிள் பொசிஷன். அண்ட் அந்த இடத்துல நீங்கள் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கலைன்னா எவ்வளோ ஒரு இம்மாரலான ஒரு உயிரினமாக வந்து அவங்க இருப்பாங்க. டு டூ சம்திங் லைக் தட். ஒரு மெசேஜ் அந்த இதில் தான் பார்த்தேன். எப்படி போட்டிருக்காங்கன்னா, அவங்க அந்த கமெண்ட் என்னவா இருக்குன்னா, மை நெய்பர் sexually abused me when I was 7 years old. It ruined my life. My parents were strict and they were busy in their own interests. I lost my father. Now I'm 26. No, now I'm 28. Still it is hurting. I'm not interested in anything. If you can't able to raise your children, don't have them அப்படின்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ அவங்களுக்கு 7 வயசில் நடந்து இப்போ அவங்களுக்கு 28 வயசா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமே ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இட் ஹேஸ் அ வெரி லாஸ்டிங் இம்பேக்ட். இன்னும் 21 இயர்ஸ்க்கு அப்புறமும் இல்லை ஸ்டில் ஃபீல்ஸ் த பெர்ஸ்பெக்டிவ் தட் ஷி ஹேட் டுவர்ட்ஸ் ஹர் பேரண்ட்ஸுங்கிறதே மாறி இருக்கு பாருங்க. உங்களால் பெற்று ஒழுங்காக பார்த்துக்க முடியலை அப்படின்னா எதுக்கு வந்து பெற்றுக்கிறீங்க? பேராகிராஃபாக எழுதி அனுப்பியிருக்காங்க. பேராகிராஃபாக நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது இப்படி நடந்துச்சு, நான் வீட்டில் சொன்னேன், அம்மாட்ட சொன்னேன், வாயை மூடிட்டுருன்னு சொல்லிட்டாங்க, நீ அங்கே எதுக்கு போகிற அப்படின்னு என்ன தான் திட்டினாங்க, என்ன தான் அடக்கி வச்சாங்க. ஆனால் அந்த ஆப்போசிட் பர்சன் அடிக்கடி நம்ம கண் பார்வையில் வந்துட்டு போகிறவங்களா இருக்கும்போது, நம்ம வீட்டுக்கு வர்றவங்களா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடந்ததையே அவங்க வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அங்கே வந்து தெரியப்படுத்தலை அப்படின்னா அவங்க எப்படி வந்து அந்த ஒரு சின்னதாக கூட ஒரு கில்ட் இல்லாமல் அவங்க வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது, இவங்களும் அதே மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அப்போ என்ன தோணும், ஓகே இன்னும் மறுபடியும் we can do thatன்னு தானே தோணும். சின்ன குழந்தையா இருக்கிற எனக்கே அது தோணி இருக்கும்போது ஏன் என்னுடைய வீட்டில் இருந்த பெரியவங்களுக்கு தோணலை? பேராகிராஃபாக எழுதி அனுப்பி அதெல்லாம் எவ்வளோ எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங் ஆகிடுச்சு. ஐயோ இது என்னடா இது. அட்லீஸ்ட் சரி நீ ஏன் போனேன்னு சொல்லி கேட்டு என்னை அடக்கி வச்சாங்கங்கிற வரைக்கும் வீட்டில் வந்து அம்மாவோ அப்பாவோ இப்படி சொல்லிட்டாங்கன்னா கூட அந்த வர்றவனை பிடிச்சி கேட்கணும், இல்லை ஏன்டா இப்படி பண்ண நீ அப்படின்னு. இது வந்து ஹெவியா இட் லைஸ் ஆன் தி பேரண்ட்ஸ் ஆல்சோ. அவங்க வந்துட்டு இங்க எல்லாருக்குமே வந்து குழந்தைங்களை ஸ்ட்ரிக்டா வளர்த்திட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்ட்ரிக்டா வளர்த்திட்டா வீட்டுக்குள்ளாரே வச்சு அப்படி வளர்த்திட்டா வீட்டுக்குள்ளாரே ஒருத்தன் வந்து இதை பண்ணிட்டு போறான், நீங்க அதையும் இல்ல அப்படி ஆனதுக்கு அப்புறமும் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு அந்த பர்சனை மறுபடியும் வீட்டுல என்டர்டெயின் பண்றது, அது எவ்வளவு பெரிய ட்ராமாவா இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஒவ்வொரு தடவையும் அதை அவனை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ட்ராமாவை அதை அண்டர்கோ பண்ணோம். மறைச்சு வச்சு நீங்கள் என்ன அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது கொடுக்க போகிறாங்க. வாட் யூ கோயிங் டு கெயின்? ஐ ஃபீல் அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு குடும்ப கௌரவம் அதுதான். அந்த இடத்துல வந்து நம்ம இதை வெளியே சொல்லிட்டாலோ இது வெளியே தெரிஞ்சு அசிங்கமாக போயிடும். நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குடும்ப கௌரவத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எண்ட் ஆஃப் திஸ் லைஃப் அந்த குடும்ப கௌரவம் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. அந்த குழந்தை எவ்வளோ சங்கடப்பட்டிருக்கும், எவ்வளோ ட்ராமடைசேஷன்ஸ்குள்ளார போகுது, அதெல்லாம் தானே இங்கே பார்க்கணும். குடும்ப கௌரவமாக முக்கியம். இங்கே ஏன்டா நான் இப்படி பண்ணேன்னு 4 பேருக்கு நடுவில் நிறுத்தி அவனை செருப்பால் அடிச்சிருக்க வேண்டாம் நீங்கள். கரெக்ட். இதுதான் பிரச்சனையே. இது வந்து ஃப்ரம் த பேஸ்லேருந்தே எதுவுமே பண்ணாமல் விட்டுரு, ஏதோ ஒரு தடவை நடந்து போச்சு அமைதியாக விட்டுரு, வெளிலலாம் சொன்னால் அசிங்கமாக போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. இது இந்த ஃபண்டமெண்டல்லேருந்தே இதை பண்ணி எதிரில் இருக்கிறவனுக்கு எப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்டா, வெளிலலாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது இங்கே வந்து விக்டிம்
விக்டிமா இருக்கிறவங்க தான் இப்போ இன்னும் கூனி குறுகிக்கணும். எக்ஸாக்ட்லி. பண்ணிட்டு போனவன் வந்து அவன் தைரியமா அவன் தைரியமா தில்லா சுத்தி அவன் இன்னொரு இடத்துலயும் கையை வைப்பான், மறுபடியும் அந்த தப்பு திருப்பி செய்வான். விக்டிமா இருக்கிறவங்க வந்து அமைதியா வாய மூடிட்டு சொன்னா நம்மளுக்கு தான் அவமானம் அசிங்கம்னு சொல்லிட்டு உட்கார். எத்தனையோ ரேப் விக்டிம்ஸ் அதனால தானே they are not voicing out. டொமஸ்டிக் வயலன்ஸோட பெரிய I feel the fundamental issue with domestic violence itself is they don't tell it out. சொன்னா இப்படியே தெரிஞ்சவங்க, இப்படியே பார்த்து வளர்ந்தவங்க, நம்ம கூடயே இத்தனை வருஷங்கள் இருந்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, லைஃப்குள்ளன்னு வந்தவங்க, இவங்களே இப்படி பண்றாங்க, நம்ம எங்க போய் சொல்றது, யார்கிட்டன்னு போய் சொல்றது, நம்புவாங்களா சொன்னா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அண்ணா இப்படி பண்ணிட்டான்னு சொன்னா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா நம்புவாங்களா? என்ன ஏதோ பைத்தியம் மாதிரி ஏதோ நினைச்சிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதானே வரும். கண்டிப்பா. எவ்வளவோ நிறைய பக்கத்து வீட்டு அங்கிள், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஃபாதரே, ஐயோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப என்னடா எந்த மாதிரி ஒரு இடத்துல சொசைட்டியில் நம்ம வளர்கிறோம், எந்த மாதிரி ஒரு சொசைட்டி வந்து எந்த மாதிரி ஒரு சொசைட்டி நம்ம இன்வால்வ் ஆகிட்டு இருக்கோம் இப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஸ்டின். ஆமாம். அப்புறம் இல்லைன்னா வந்துருவாங்க, எப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா 8 மணிக்கு மேலே பிள்ளைங்களை வெளியே அனுப்பாத, ப்ரொவகேட்டிவாக ட்ரெஸ் போடாத, என்ன நடந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க மேலே தூக்கி போட்டுறது. சரி, இங்கே வந்து நான் ஃபெமினிஸ்டிக்காக பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு அந்த ஐடியாலஜியே என்னன்றது எனக்கு ஒரு ஒழுங்கான புரிதல் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அப்படி நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. எது தப்பு நடந்தாலுமே அந்த பொண்ணு மேலே தான் பழிய போடுறதுங்கிறது வந்து இந்த சொசைட்டியில் வந்து ஊறி போன ஒரு விஷயம். அது என்னப்பா அப்படி ட்ரெஸ்ஸை போட்டு போது, ஒரு துப்பட்டாவை போடாதுப்பா அப்படின்னா 8 மணிக்கு மேலே எதுக்குங்க வெளியில போகணும்? அந்த இடமே ஒரு மாதிரி அமைதியா இருக்கணும், அந்த வழியில எதுக்கு நீ போற? 10 பேரோட இது இப்படிதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களாவே எதுக்கு போறீங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த பக்கமுமே மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்களே, என்னைக்காச்சும் ஒரு நாள் டீவியேட் ஆகி 6 மணிக்கு மேல பசங்க யாரையும் வெளியில அனுப்பாதீங்க, எங்க வீட்லயே வச்சுக்கோங்க. ஆமா, பொம்பளை பிள்ளைங்களை பார்க்க கூடாதீங்க. நான் இதுவும் சொல்றேன், ட்ரின் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு டிரான்ஸ் உமன், அவங்க வந்து ஒரு டாக்டரும் கூட. ஷீ இஸ் வெரி ஃபேமஸ் ஆன் த கிராம். நான் வேணா உங்களோட போஸ்டோட நீங்கள் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து இந்த இஷ்யூ லைக் இந்த கொல்கட்டா இஷ்யூ ஆனதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலாம், என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷேர் லைக் 3 slides புட்டப். அந்த 2 ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா வந்து பசங்க வந்து 6 மணிக்கு மேலே வெளியில் போனாங்க அப்படின்னா கண்ணை கட்டிக்கிட்டு போகணும், ஸோ தட் தே won't see a woman. குரூப்ஸ் ஆஃப் 2-ஆ வந்து பசங்க 6 மணிக்கு மேலே வெளியே சுற்றக்கூடாது. குரூப்ஸ் ஆஃப் 2க்கு மேலே ஒரு குரூப்பெல்லாம் சுற்றவே கூடாது. பொண்ணுங்கள்லேருந்து ஒரு 10 meters டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். ஒருவேளை அப்படி உள்ளே வராங்கன்னா ரிட்டன் கன்சென்ட் இருக்கணும், இல்லைன்னா அந்த பொண்ணுக்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி எப்படி இருந்ததுன்னா ஓரல் கன்சென்ட் இருக்கணும், ரிட்டன் அக்ரிமெண்ட்னா பெட்டர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஏர்ஜ் வருது, இல்லை இந்த மாதிரி அடிக்கணும்னு ஏர்ஜ் வருதுன்னா அவங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு அடிச்சு நாரிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏர்ஜ் எல்லாம் வருது எல்லாத்தையுமே உங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு அடிச்சு நாரிக்கோங்க. அப்படிதான் கடைசி ஸ்லைட்ல போட்டிருந்தாங்க. இதெல்லாம் சொன்னா ஒரு மாதிரி ரிடிகுலஸா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு பொண்ணுங்களை மட்டும் இதை சொல்றீங்க அப்படி? கரெக்ட். இதெல்லாம் இப்ப நான் சொல்றது ஒரு ரிடிகுலஸ் வந்து போடுறாரு. 8 மணிக்கு மேல பொண்ணுங்களை வெளியே அனுப்பாத. அப்புறம் என்ன, வாட் இஸ் தட்? ஒன் மோர் திங், இதெல்லாம் ஃபாரஸ்ட் குள்ள அந்த பேர் ஆர் a man, பேர் ஆர் லூசுத்தனமா இருக்கு, அவ்வளோ கிறுக்குத்தனமா போனா. கரெக்ட் தான், உங்களுக்கு தெரியும். 8 மணிக்கு மேலே போகிறது சரி, ஒரு லேட் நைட் வந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க, இல்லை சின்னதாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஆஃப் ஹார்ம் தெரிஞ்சுட்டு நம்ம எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறோங்கிறது எல்லாமே நான் ஒத்துக்குவேன். என் வீட்டில் அதே மாதிரி தான், நான் லேட் நைட் வெளில போகிறேன்னா எதுக்கு பாப்பா லேட் நைட் போகணுமா, அவசியமா அப்படின்னு தான் கேட்பாங்க, எல்லார் வீட்லையும் கேட்பாங்க. பட் ஏன் எப்பவுமே அந்த பக்கம் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயே நின்று திணிக்கிறீங்க? நீங்கள் வந்து இத்தனை வருஷம் பொண்ணுங்களையவே குறை சொல்லிட்டு வந்ததுக்கு இத்தனை வருஷத்தில் பசங்களை தான் திருத்தி இருந்தீங்கன்னா கூட மாறி இருக்கும்ல. எக்ஸாக்ட்லி. பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, வீட்டில் இருக்கிறவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் இருக்கிற பசங்க ஃபர்ஸ்ட் வந்து அக்கா தங்கச்சியை கரெக்டாக பார்க்கறதுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்க, அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கிற அக்கா அப்ஜெக்டிஃபை தான் பண்ண போறேன், சொந்த தங்கச்சி உன் கூடயே பிறந்த ரத்தம், அதையே நீ அப்ஜெக்டிஃபை தான் பண்ண போறேன் பொண்ணு அப்படின்னு தான் நீ பார்க்க போறேன்னா அது அவன் எங்க இருந்து வெளியில இருக்கிறவனை வந்து ஒழுங்கா பார்க்க போறான். எக்ஸாக்ட்லி. Bro, women have been a constant prolonged object of desire.
பொண்ணுங்கனாலே அவங்க வந்து ஒரு ஒரு பொருள், அவங்க வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்றதுக்காக மட்டும்தான். the glances that people give you when you're out. ஏன்னா நீ வந்து இப்படி பைக்ல போகும்போது இந்த அளவுக்கு வந்து பாக்ஸர்ஸ் போட்டு போவ நீ பைக்ல, யாருமே ஒண்ணுமே பார்க்க மாட்டாங்க, எப்படியுமே பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஒரு பையன் ஷார்ட்ஸ் போட்டிருக்கான், ஒரு பொண்ணு ட்ரெஸ் முட்டிக்கு மேல போச்சுன்னு வைங்களேன், எப்படின்னு பார்ப்பாங்க. ஸ்டில் men out there, நீங்க வந்து இப்படி ஜெனரலைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. It is not all men. They are still hanging to the fact not all men. It is not all men, but always a man. கரெக்டா? Exactly. It is not all men. எல்லா ஆம்பளைங்களும் அப்படி கிடையாது. இந்த கேமராக்கு பின்னாடி ஒருத்தன் என் பையன் தான் உட்கார்ந்துருக்கான், அவனும் அப்படிதான் அப்படிங்கறத நான் சொல்ல மாட்டேன். But at the end of the day, it is someone who is a guy, who is a man. அதுதான் பிரச்சனைன்னு சொல்றோம். We are not generalizing எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் அப்படின்னு. ஏன்னா அப்படிதான் இங்க வந்து நினைச்சுக்கிறாங்க. சொல்லிட்டோம் அப்படின்னா ஓ இட் இஸ் ஓ அப்பா சொல்லிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து அஃபெண்ட் ஆகுது. நாங்க அதை அப்படி சொல்லல, பட் இட் இஸ் ஆல்வேஸ் அ மேன் அப்படிங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. அதாவது உங்களை ஒரு விஷயம் சொல்லிட்டா அவங்களுக்கு எவ்வளவு ட்ரிகர் ஆகுதுன்னா அவங்க அதை பேச வராங்க. ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பொண்ணுங்க எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க. அது நீங்க ஒரு நாள் சொல்றதே அவ்வளோ குத்துனா அனுபவிச்சு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு இருக்கும். அந்த வழியை என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஐயோ கரெக்ட் தானே, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். ஒரு பிள்ளை அவ்வளோ ப்ரூட்டலாக அடிச்சு ரேப் பண்ணி கொன்று போட்டு அவங்க அப்பா எப்படி அந்த உடம்ப பார்த்துருப்பாரு. அந்த பொண்ணு எத்தனை வருஷமா நீட்டுக்கு படிச்சதோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு நீட்டை கிராக் பண்ணியிருக்கோம். MBBS முடிச்சு PG படிக்கிறதுக்கு போன பொண்ணு. அது அவ்வளோ வயசான சின்ன பொண்ணு கூட கிடையாது. ஷீஸ் அரௌண்ட் 30 years. 30 வருஷம் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்த்தி இப்படி ஒரு நிலைமையில பார்க்கறதுக்காக வந்து அவங்க அப்பா வந்து அந்த உடம்ப பார்க்கறதுக்காக வந்து அவர் அவ்வளோ பாடுபட்டிருப்பாரு. அதை ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பேச வரமாட்டோம். என்ன இப்போ பாரு நீங்கள் இப்போ ஆம்பளைங்களை அக்யூஸ் பண்ணுறீங்கன்னு பேச வரமாட்டீங்க. இட் இஸ் பிகாஸ் ஆல்வேஸ் அ மேன். அங்கே எல்லா டைம்லேயும் அதுதான் வந்து நிற்கிது. நிர்பயா கேஸ் நடந்த போது people thought okay there will be some reforms. Nothing has to be very very honest, as a woman of this country, I have lost hope in something will change, something will happen, someday will something happen. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. Every single day I wake up, I survived that day. It was sheer luck. ஓகே, நம்ம நல்ல நேரத்துக்கு இன்னைக்கு நமக்கு எதுவும் ஆகலை. ஏன்னா முடிஞ்சிருச்சு. நைட்டு போனாதான் பிரச்சனை, காலையில் போனாதான் பிரச்சனை, மத்தியானம் போனதான் பிரச்சனை, இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் பிரச்சனை, இப்படி ட்ரெஸ் பண்ணலனா பிரச்சனை இல்லை, கோவிலுக்கு போனால் பிரச்சனை கிடையாது, பப்புக்கு போனாதான் பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் போய் இது உனக்கு எங்கேருந்து வரும்லாம் தெரியாது. எங்கேருந்து வேணாலும் வருங்க. ஆமாம். Be it anywhere. Be it anywhere, be it anytime. Be it anybody. Be ready. Be ready to face that. அப்படிங்கிற மாதிரி to read the facts of that case, I felt so bad. அவங்களோட thyroid cartilage உடைஞ்சு she was killed due to smothering and throttling. smothering அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து நீங்கள் ப்ரீத் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வாயோ இல்லை கழுத்தையோ இப்படி வச்சு உங்களை அமுக்குறது. throttling அப்படிங்கிறது வந்து இப்படி பிடிச்சி இப்படி நம்ம நெரிப்போம்ல, அதான் throttling. this was the reason she lost பிரெத் அப்படிங்கிறது. இதை பண்ணிட்டே இருந்ததுல இவங்க தைராய்டு கார்ட்லேஜுங்கிறது பிரேக் ஆயிடுச்சு. அதுலதான் ரப்சர் ஆயிருக்குது. ஷீ காட் ஹிட் சோ பேட் பை தி அசைலண்ட். அவங்களோட கண்ணாடி, அவங்க போட்டிருக்கிற கிளாஸோட கண்ணாடி உடஞ்சுதான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் தான் அவங்க கண்ணுக்குள்ள போய் தட் வாஸ் த ரீசன் ஃபார் ப்ளீடிங் ஃப்ரம் ஹர் ஐஸ். ஹர் பெல்விக் girdle வாஸ் broken. அவங்க தான் சொல்றாங்க, ஒரு வீடியோவே வந்துச்சு, லைக் the news channel, the video itself surfaced on the internet. 3 மணி நேரம் செமினார் ஹாலுக்கு வெளியில் வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணுறாங்களாமா. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது this is how they describing the scene. இது எல்லாமே அவங்க நின்று சொல்கிறாங்க, அவங்க ஃபேஸ் எல்லாம் பிளர் பண்ணியிருக்காங்க. அவங்க நின்று சொல்கிறாங்க, என் பொண்ணு வந்து அப்படி கிடக்குறா, ஒரு கால் இந்த பக்கம் இருக்குது, இன்னொரு கால் இந்த பக்கம் இருக்குது, அவளோட உடம்புல வந்து அவள் ஷரீரில் வந்து கப்படியவே இல்லை, லைக் there's no clothes in her body, அப்படியே இப்படி கிடக்குறா, இங்கே இருந்தெல்லாம் ரத்தம் வருது, இது உடஞ்சி இப்படி உள்ளே போயிருக்கு. யோசிச்சு பாருங்க. for you to stand and describe me like that, how will it be? No, I cannot. எனக்கு அதுதான் நான் சொல்றேனே, எனக்கு இதை படிச்சு கேட்டு நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு அழுகிறதுங்கிறத விட அந்த இடத்துல நம்ம யார் வேணாலும் நிக்கலாம். நாளைக்கு நம்ம யார் வேணாலும் அந்த பொசிஷன்ல நிக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இன்னைக்கு இங்க இருக்கு. அதுக்கு அது நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இல்ல, அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு உயிர் அப்படி போயிருக்குன்னு கூட இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜோட பிரின்சிபல் இருந்துட்டு அவெல்லாம் கையில கிடைச்சா
அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அந்த பொண்ணுக்கு நடந்தது. இதுக்கு மேலே அது என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. பட் த ஃபாலோயிங் இவெண்ட்ஸ் வாட் ஃபாலோட் லைக் வாட் ஹேப்பன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் அவங்க எப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னா சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. சைக்காட்டிக்காக இருந்துச்சு அந்த பொண்ணு கொஞ்சம். ஸோ ஷி சூசைடட் அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த டைமுக்கு எதுக்கு செமினார் ஹாலுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு ஆடான ஒரு டைமிங்க்கு அப்படின்ட்டு அந்த இது சொல்லும்போது தான் உடனே பீப்புள் ஸ்டார்டட் ரிவால்ட்டிங் பேக். உங்களுக்கு வந்து டியூட்டி டாக்டருக்குன்னு ஒரு ரூம் கிடையாது, ரெஸ்ட்னு எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷனே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் அந்த பொண்ணு வந்து 36 மணி நேரம் ஷிஃப்ட் பார்த்துருக்கு. 36 மணி நேரம்லாம் எப்படிங்க கண்டினியூஸாக ஒருத்தவங்க வேலை பார்க்க முடியும்? ஆனால் அந்த டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா டாக்டர்ஸுமே அவங்களோட பேர் போட்டிருக்காங்க. அவங்க பேர் சொல்லியே போட்டிருக்காங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து ஒரு ரூம் கிடையாது, எத்தனையோ நாள் போய் நான் என் கார்ல தூங்கியிருக்கேன் இந்த ஷிஃப்ட் முடிச்சுட்டு. சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் இருக்காது, பேஷண்ட் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த ரூம்லேயே இல்லை நர்ஸோட அந்த வெயிட்டிங் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும்ல, அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுவேன். ஏதோ ஒரு முள்ள காரணம் அப்படியே கீழே படுத்துக்குவேன், சின்னதாக ஒரு இடம் கிடச்சுன்னா போதும் நாங்கள் படுத்து தூங்கிக்குவேன். இப்படி தான் இருந்திருக்கு எங்கள் நிலைமை அப்படிங்கிறது அத்தனை பேர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, அத்தனை டாக்டர்ஸ் டு பி வெரி ப்ரிசைஸ். அவங்க சொல்கிறாங்க இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வந்து இது ரொம்ப காமனு. நீ ஒரு 36 hours ஷிஃப்ட் பார்த்துருக்கியா, நானும் அதை தான்டா பார்த்துட்டு வந்திருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி அதை முடிச்சுட்டு ஒரு பொண்ணு வந்து படுத்து தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு செமினார் ஹால் போனதை வந்து அந்த பிரின்சிபல் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, என்ன தேவை அந்த பொண்ணுக்கு செமினார் ஹால் போறதுக்குன்ட்டு. இப்படி எல்லாம் வந்து திரும்பின உடனே தலைவர் கொஞ்ச நேரத்தில் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னா, அந்த இறந்து போன பொண்ணு வந்து எனக்கும் டாக்டர் மாதிரி தான், நான் வந்து என் மாரல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் இப்படி பேசிட்டேன், ஸோ நானே கஷ்டப்பட்டு இந்த போஸ்ட் வந்து ரிசைன் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வித்தின் அ டேஸ் டைம் லைக் ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே he was assigned as the principal for another famous medical college in Kolkata called the Chittaranjan National Medical College. இந்த காலேஜ்ல இருந்து எல்லாம் ஒரே ஸ்டேட்டுக்குள்ள தானா? கொல்கட்டால அதுவும் ஒரு ஃபேமஸான காலேஜ். அங்க பிரின்சிபல் ஆயிட்டாரு. அதாவது இந்த ப்ராசஸ் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் இனிஷியேட் பண்ண முடியுது. ரிசைன் ஆகி ஒரு போஸ்ட் வந்து ஒரு பிரின்சிபல் போஸ்ட் வந்து ரிசைன் ஆகிறவருக்கு டக்குன்னு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களால் வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்க, ஒரு பிரின்சிபல் போஸ்டிங்கே கொடுக்க முடியுது. இந்த ப்ராசஸ் உங்களால் இவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியும். பட் எத்தனையோ விஷயங்களில் வந்து நம்மளால வந்து ஒரு குவிக்கான ஒரு டெசிஷனையோ இல்லை அந்த ப்ராசஸ் செத்ததுக்கு இன்னும் வந்து யூ ஹேவன்ட் ஃபவுண்ட் எனிதிங். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் we still don't know what is actually happening அப்படிங்கிறது எல்லாம் அது வந்து ஓப்பனாகவே தான் இன்டர்நெட்ல பார்க்கறது தான் நம்ம சொல்கிறோம். ஓப்பனாகவே these are all sources actually. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாருமே கொடுக்குற சோர்ஸஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். நான் மட்டும் போய் எதுவும் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது கிடையாது. ஒரு டைஜஸ்டட் சோர்ஸ் வந்து தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். மேக்கிங் பீப்புள் aware of what has actually done, what has actually happened, என்ன நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிறது. they had retrieved 150 ml of fluid from அந்த பொண்ணோட பாடியிலேருந்து அப்படிங்கிறாங்க. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா வந்து இட் வாஸ் ஆக்சுவலி தாட் ஒருத்தங்க தான் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து தே ஆர் இன் ஒரு தியரி, ஒரு ஸ்பெகுலேஷன் வேர் ஓகே மேபி இட் வாஸ் அ கேங் ரேப்பாக இருந்திருக்குமோ அப்படின்ட்டு. இன்னொரு நியூஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்டர்ன் அந்த காலேஜ்லேயே இருக்கிறவங்க வந்து ஹூ ஹாஸ் வெரி பிக் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், ஹீ இஸ் ஆல்சோ லிங்க்ட் டு திஸ் கில்லிங் அப்படின்ட்டு. இந்த பிரின்சிபலுங்கிறவங்க வந்து இப்போ கரண்டாக ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறவங்க, வெஸ்ட் பெங்காலோட ரூலிங் பார்ட்டியில் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரின்சிபல் வந்து இஸ் ஆல்சோ ப்ரீவியஸ்லி லிங்க்ட் டு இந்த மாதிரி சில சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வந்து ஹீ இஸ் ஆல்ரெடி லிங்க்ட் அப்படின்னு வந்து மெடிக்கல் யூனியனில் இருக்கிற ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சம்திங் நியூ கீப்ஸ். நடந்தது 9ஆம் தேதி, இன்னைக்கு வந்து 15ஆம் தேதி நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணுறது. இப்போ வரைக்கும் டெய்லி ஒரு புதுசாக ஸ்பெக்குலேஷன் வந்துக்கிட்டே இருக்குது, நியூஸாக ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு க்ரைம் சீன் நடக்குது, இல்லை அங்கே ஒரு க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னா வந்து அந்த இடத்த நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிகாஸ் இட் பிகம்ஸ் அ பிளேஸ் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ அது எவிடன்ஸாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே செமினார் ஹால்னா கரெக்டாக கொஞ்சம் ஃபியூ ஃபீட் அவேல வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க, ரெனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட், இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு நாள் கேப்லயோ அதுலயோ, அது எப்படி, அது ஒரு ஹாஸ்பிட்டல், இப்போ ஏதோ வீட்டில் நடக்குதுன்னா கூட ஓகேங்களா, ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி லோக்கல் அத்தாரிட்டிஸோட ஒரு அப்ரூவலே இல்லாமல் வந்து அப்படி ரெனோவேட் பண்ணுவாங்க, அதுவும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா. அதுதான் இட்ஸ் அ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு இதை ஏற்கனவே வி ஹேவ் பிளான்ட் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஹவுகம் அது வந்து அவங்க வந்து அதுக்கு இட்ஸ் பேசிக்கலி டேம்பரிங் எவிடன்ஸ்.
இருக்கிறத எல்லாத்தையுமே அழிச்சிடணும் அங்கே ஒரு தடயம் இல்லாமல் அப்படின்ட்டு. எப்படி ஒரு செமினார் ஹாலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிசிடிவி இருக்காது? ஒரு காலேஜ் செமினார் ஹாலில் எப்படிடா சிசிடிவி இருக்காது? ஒரே ஒருத்தனை மட்டும் ஸ்கேப் கோட் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம அப்படி சொல்லக்கூட கூடாது. ஹீ மைட் பி அ பார்ட் ஆஃப் இட், ஹீ மே நாட் பி அ பார்ட் ஆஃப் இட். வி ஆர் கிவிங் அவுட் இன்ஸ்டன்சஸ். அந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவங்க தான் வந்து சஞ்சய் ராய் ஒன்லி தே ஹேவ் அஸ் தி அக்யூஸ்ட் ஃபார் நவ். அவர் வந்து கன்ஃபெஷன் பண்ணிட்டாரு, ஆமாம் நான் தான் பண்ணேன், நீ தூக்கில் தொங்குறீங்கன்னா தொங்க விட்டுக்கோங்க அப்படின்ட்டு. அது அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஹீ ஹேஸ் அ கிரேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் உமனைசிங் திங். அவர் வந்து அவருன்னு மதிப்பு கொடுத்து சொல்றேன் பாரு. அந்த ஆளெல்லாம் வந்து 4 தடவை கல்யாணம் பண்ணி 3 பேர் விட்டுட்டு போன காரணமே வந்து பிசிக்கல் டார்ச்சர் கொடுத்துதான் அப்படின்ட்டு. ஒரு சிவிக் வாலண்டியர் அப்படிங்கிற காரணத்துக்காக he has got full access to that college, he has got full access to that hospital. Why? Just because he is a civic volunteer. I feel at this point வந்து பண்றவங்களை குறை சொல்லியோ இல்லை லோக்கல் அத்தாரிட்டிஸ் இதெல்லாம் தாண்டி at some point I think அந்த பெரிய தலைங்க அப்படிங்கிறது have to intervene. You bring in strict rules, you bring in very strict conditions. எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து அதாவது ரோட்ல நீங்க ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லைன்னா 2000 ரூபா ஃபைனு அப்படிங்கிறத வந்து அவ்வளோ நீங்க இம்ப்ளை பண்றீங்க. அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரோட்ல நின்று நீங்க இம்ப்ளை பண்றீங்க. நான் போலீஸ் ஆஃபீஸர் குறை சொல்லல, அந்த ஆர்டர் கொண்டு வரீங்களா, இத்தனை பேர் நில்லுங்க, இத்தனை பேர் பிடிங்க, லைசன்ஸ் இல்லையா, இன்சூரன்ஸ் இல்லையா, ஹெல்மெட் போடலையா பிடிங்க, காசு வாங்க, இவ்வளோ பண்றீங்களே. இவ்வளோ ஒரு குரூசமான விஷயத்துக்கு நம்ம நாட்டில் ஒரு லா அப்படிங்கிறது இருக்குதா? மேக்ஸ் டு மேக்ஸ் அக்கார்டிங் டு பாரதிய நியாய சன்ஹிதா நீங்கள் வந்து ஒரு ரேப் அப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு கம்மியாக இல்லாமல் யூ கெட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். லைக் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா யூ கோ இன்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதாவது தூக்கில் தொங்க விடுறது அப்படிங்கிறது ஹேப்பன்ஸ் இன் த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். நிர்பயா கேஸ்லேயே வந்து அந்த பொண்ணு ஓகே இந்த கேஸ்லேயாச்சும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாடி கிரிமேட் பண்ணிட்டாங்க. பிரைம் எவிடன்ஸ்ங்கிறதே போயிடுச்சு. ஆமா சரிங்களா? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே எதுக்கு கிரிமேட் பண்ணணும் அவசரமா? ஐ விட்னஸ்ங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. இங்க எல்லாமே இட்ஸ் a blur now with this case. அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க, அவ்வளோ சீக்கிரம் அவங்க சொல்றாங்க காசு கொடுக்குறோம் நீங்க கிரிமேட் பண்ணு. there has been so much scam behind this. அவ்வளோ சீக்கிரமா they have done everything to மறைச்சிஃபை something we don't know what. இது நான் சொல்லணும் இல்லை, நீங்களாம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தான். இந்த கேஸ் இப்படியா? நிர்பயா கேஸ்ல என்னாச்சு? she gave an open confession, this is what happened, this is what they did to me. அந்த பொண்ணு victim, she is alive, she cannot speak, she yet chose to confess everything that happened. அதுக்கே வந்து it took them 11 years 2023லயா 2022லயா உங்களுக்கு தூக்குறது தொங்க விட்டதுங்கிறது இப்பதான் 20 ஓகே 10 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. இதுதான் ஆச்சு. அந்த பொண்ணையே சொல்லிருச்சு. அதுக்கப்புறமும் வந்து இதை வந்து ஒரு இதுவா எடுத்து வச்சு அதை பண்றதுக்கு it took them 10 years. அப்போ அதுல ஒரு பையன் ஜுவனலா இருந்தான். சரி அந்த கேஸ் ஆனதுனாலதான் வந்து நமக்குன்னு ஒரு புது லா வந்துச்சு. ஜுவனலா இருந்தாலும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். பிகாஸ் இட் வாஸ் a first time கேஸ். ஒரு ஜூவனல் அப்படி இன்வால்வ் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம கேஸ் ரொம்ப ப்ரொலாங் ஆனதுக்கான காரணமே அதுதான். பட் அதை ஃபிகர் அவுட் பண்ணதுக்கு அப்புறமாச்சும் they could have done it earlier அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க ஒன்றும் வந்து பெரிய இது பண்ணிட்டுலாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கிடையாது. ஆமா தேசத்துக்காக போராடி ஒன்றும் அவங்க ஜெயிலுக்குள்ள எத்தனையோ பார்க்குறோம். எத்தனையோ ரேபிஸ்ட் இப்போ ஆசாராம் பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறவங்க ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ண கேஸ்ல வந்து he got a 7-day parole. ராஜஸ்தான்ல he got a 7-day parole to take ayurvedic treatment. ஆமா உனக்கு எதுக்கு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்னு கேக்குறேன். எல்லாம் உள்ளேயே போர்த்தல இருந்தோம். ஃபர்ஸ்ட் திங் அவங்கள எல்லாம் உயிரோடே வச்சு does he deserve that right? No. whatever happens உன் லைஃப்க்கு மரியாதை கொடுத்து தான் human right, the right to live அப்படின்னு சொல்லி தான் உனக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்கோம். நீ தூக்கில தொங்க விடாம. ஆமா அப்புறம் என்ன நீ நல்லா இருக்கியாங்கிறது உனக்கு மருந்து மாத்திர தேவையாமா? 7 day பரோல் கொடுத்து நீ போயிட்டு வான்னு சொல்றதுக்கு this is the level of the judiciary system or the enforcement of law அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த ஃபண்டமெண்டலி இதை மாத்தாத வரைக்கும் இங்க தப்பு பண்றவங்கிறத பண்ணிட்டே தான் இருக்க போறான். இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் கொண்டு வந்தா உடனே ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறவங்க ஒரு பேசிக் ஹியூமனுக்கான வாழ்றதுக்கான ரைட்டுங்கிறது இருக்குது. இதை எப்படி நீங்க அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் நிர்பயா கேஸ்ல பண்ணாங்க, வேற பிரியங்கா ரெட்டி கேஸ்ல பண்ணாங்க, எத்தனையோ கேஸ் மட்டும்தான் ஆட் ஆகிட்டே போயிருக்கே தவிர மாற்றங்கிறது ஒண்ணுமே வந்தது கிடையாது. we still haven't criminalized marital rape in India. எத்தனையோ பேர் கல்யாணமானவங்க marital rapeங்கிறத ஃபேஸ் பண்றாங்க அவங்களோட விருப்பம் இல்லாம. அதுவும் ரேப் தான். நீ கல்யாணம் ஆயிருக்கியோ ஆவலையோ நீ என்னவா வேணாலும் இருந்துட்டு போ,
உன் கன்சென்ட் இல்லாமல் ஒருத்தவங்க மேலே உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கிறது ரேப். And we chose to say, no, it's not wrong. 78 years of independence, and for what?